ஒரு வழியா தூங்கி தொலைச்சா. ஆமா, சிகப்பு எல்லா நகையும் எடுத்துட்டு வருவாளா இல்ல ஒன்று ரெண்டை விட்டுட்டு வந்துருவாளா? எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் வருவா. நகையெல்லாம் கொண்டு வந்த பிறகு எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு கழுத்தை முறிச்சு ஆத்துலயோ குளத்திலயோ வீசி எறிஞ்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம இங்க திரும்பி வந்துடணும். ராமநாதா, உன்னை நம்பித்தான் இந்த பேய பட்டணத்துக்கு கூட்டு போறேன். நீ தான் கூட இருந்து காப்பாத்தணும் அப்பா. அப்படியா? சரி வா, அங்க போய் தேடி பாப்போமா. வா வா. இந்த பாராத்தா, இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது. நாம வர்ற வழியில இதெல்லாம் பார்த்தோமில்ல. ஏற்கனவே உன் அழக பார்த்து வயசு பசங்கள்லாம் அங்கங்க சொல்ல விடுறானுங்க. அதே சிரிப்ப பாரு. நீ வேற நகை நட்டு வேற நிறைய போட்டு வந்துட்ட. எவனாவது என்னை அடிச்சு போட்டு ஒன்னு தூக்கிட்டு போயிட்டா நான் என்னமா பண்ணுவேன்? அதனாலதான் சொல்றேன், நகையெல்லாம் கழட்டி என்கிட்ட கொடுத்துரு. நான் அதை பத்திரமா பையில வச்சிருக்கேன். இது 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 இல்லம்மா, ஆசை தோசை அப்பளம் வடை கேப்பியே. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா உன் காதல தொங்குத 2 தூக்குச்சட்டி அதை கொடுத்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். அடியாத்த அவளை இவளை அடி போனவளை ஐயர்கடை டபரா கோவளேன்னா காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுன்னு சொல்ல வந்தாத்தா. தெரியும் தெரியும், காலம் கெட்டு போயிருக்குன்னு. அப்படியே அவனாவது என்ன தொட வந்தானா அவனை அப்படியே அமைக்கி தூக்கி மறியில போட்டு பௌத்த கிழிச்சு கொடைய தூக்கி மாலையா போட்டு அப்படியே காலி மாதிரி உட்காந்துட மாட்டேனா? நீ செஞ்சாலும் செய்வடி அம்மா. ஆத்தாடி, நீ உஷாரான ஆளு. சரியாத்தா, எனக்கு வெத்தலை பாக்கு தீர்ந்து போச்சு. நான் போய் கடையில போய் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிட்டு உன் மாமன் சுப்பையா இல்ல, அவன் விலாசத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வாரேன். நீ பத்திரமா இருப்பியா? நான் பத்திரமா இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன். அப்படியே உட்காந்துருப்பேன். நீ வரையில எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு என்ன? பள்ளி மிட்டாயில அது வாங்கிட்டு வா. அடிக்க பட்டத்துல எதுக்கு பள்ளி மிட்டாயி? இந்த பட்டணத்துல உனக்கு வெத்தலை பாக்கு கிடைக்கிறப்ப எனக்கு பள்ளி மிட்டாய் கிடைக்காதா? லூசு கழிப்பா. வந்துட்டா பாரு, வாய மூடிக்கு நிப்பா. பட்டணத்து பஸ் உள்ளார பூந்துட போகுது. ஆத்தா, தாயே, மகமாயி. ஆத்தா, பிள்ளைய பார்க்க வந்தா ஆத்தாலும் மகனும் சேர்ந்து காட்சி தரீங்களே. நான் இன்னைக்கு ஆரம்பத்துல முழிச்சணும். ஆத்தா, இன்னைக்கு உன் தரிசனம் கிடைச்சது. ஆத்தா, மகமாயி, குரகாளி அம்மா. ஆத்தா, கருமாரி அம்மனே நேர்ல வந்த மாதிரி இருக்கம்மா. மகமாயி, குரகாளி அம்மா, உடம்பெல்லாம் சிலுக்குது. ஆத்தா, ருத்ரகாளி அம்மா, இப்படி வெளியே வந்து உட்காந்துட்டியம்மா. உனக்கு ஒரு கோயில் கட்டி உண்டியல் வச்சு கலெக்ஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டியம்மா. ஆத்தா, ஊரே திரட்டிட்டு வர. ஆத்தா, பாவி, நகையை திருடுவான்னு பார்த்தா சூடெல்லாம் காமிச்சிட்டானே. தேங்காய் தலையை வச்சு கூட திங்கணுமே, இது எப்படி துருவுறது? ஏண்டா, காலங்காத்தால இருந்து லோலோன்னு அலையிறோம். ஷேக்கு கேட்ட மாதிரி பொண்ணே கிடைக்கலையடா. மாமா, அங்க பாரு. எங்கடா? அங்க பாரு. ஒரு பொண்ணை கடத்திட்டு அந்த பொண்ணை வச்சு பிசினஸ் பண்ணி எங்க கடனை செட்டில் பண்ணான்னு பாக்குறியா? ஆமாங்கண்ணா, பிசினஸ்னா சாதாரண பிசினஸ் இல்ல. துபாய் ஷேக் ஒருத்தனுக்கு நம்ம ஊர் பொண்ணு தேவைப்படுது. ஒரு நாள் ஓரம் கட்டுறதுக்கு சொலையா 3 லட்சம் ரூபாய் தர்றேன்றான். 3 லட்சம் ரூபாய்? இது என்ன புது பீலாவா? உண்மைங்கண்ணா. ஆமா, ஷேக் எப்ப வரான்? நீங்க பொண்ணை ரெடி பண்ணா அடுத்த வினாடியே ஷேக் வந்துருவான். உடனடியா ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் பொறுங்கண்ணா, நீங்க ஷேக்கோட டேஸ்ட் தெரியாம பேசிட்டீங்க. அந்த ஷேக்குக்கு கருப்பா குண்டா உயரமா மப்பு மந்தாரமா கொலை குத்தா ஒரு நாட்டுக்கட்ட தேவைப்படுது. ஏய், ரிலீஸ் ஆன படத்துக்கு டிக்கெட் எடுக்கலான்னு போனா ரிசர்வ் பண்ணி டிக்கெட்டை கையில கொடுத்த கதையா இல்ல இருக்குது. ஷேக்குக்கு ஏத்த மாதிரி ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டா இருக்கும் போல இருக்குது. கலர் ஓகேயா? கருப்பா இருந்தாலும் ஷைனிங்கா இருக்குது. என் கற்பனையில கிராஸ் பண்ண டெல்லி எருமை கணக்கா இருக்குது. அப்போ வாசிச்சிடலாமா? வாசிக்கலாம்.
கோழி சூப்பரா இருக்குதுப்பா. கோழிக்குள்ளார இருக்கும் போதே மனசு குறுகுறுன்னு இருக்குங்க. ஷேக்கு பாக்குறதுக்கு முன்னாடி தோப்புல வச்சு தோலை உரிச்சிடலாமா? வேணாம் பாபு, நமக்கு பணம் தான் முக்கியம். சேக்கு கைப்படாத ரோஜாவா கேட்டிருக்கான், அதனால அது கசங்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போயிடலாம். தூக்கு. ஐயோ, சிகப்பு எங்க தூக்கிட்டு போறாங்களே? அட பாருங்க, குழந்தை எங்கடா தூக்கிட்டு போறீங்க? சிகப்பு. அடியே, பாலை காய்ச்சிட்டியா? பாதாம் மறைச்சு போட்டுட்டியா? சீக்கிரமா சர்க்கரையை கலந்து தொலை. ஐயா ஏயா பால் கறக்க பொறுத்தவளுக்கு அது பொங்க பொறுக்கலன்ற கதையா? ஏன் இப்படி பறக்குற? ஏன் அவசரம் எனக்குடி? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனுங்களை கண்ட துண்டமா வெட்டி போட்டா கூட என் மனசு ஆறாது. ஐயோ 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 ஐயோ, பேமாளி பசங்க 2 பேர் வந்து 25,000 ரூபாய் அடிச்சுன்னு போயிட்டானுங்களே. விட்டா இந்த சொத்தையை அமுக்கிட்டு போயிடுவானுங்கடி. என்னடி சொன்னானுங்க அவனுங்க? 5க்கும் 10க்கும் நம்ம அவங்க வீட்டுல பிச்சை எடுக்கணுமா? அவனுங்களை என்ன பண்றான் பார். தபாராயா, நீ என்ன புலம்னாலும் அவனுங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மெல்லாம் கள்ள சாவி போட்டு பீரோவை திறந்து திருடுற ஜாதி. ஆனா அவனுங்க பீரோவிய அழகா தூக்கி பாக்கெட்ல சொருகின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடந்து போற ஜாதி. புரிஞ்சுதா? ஞாபகம் வச்சுக்க. கவலைப்படாதமே, இன்னையோட அவனுங்க ஆட்டம் க்ளோஸ். விஷத்தை வச்சு கொண்டா விஷயம் வெளியே தெரிஞ்சிருமேனு பாத்துக்கினியா? வேதி மாத்திரை ரொம்ப ஸ்ட்ராங்கு. எரும மாட்டுக்கு குடுக்கறது இதுல கலக்கு. இந்தா, இத குடிச்சான்னு வச்சுக்கோ, மேல பூடுவானுங்க. அப்புறம் அவனுங்க வயிற்ற கீழ்ச்சி பிரேத பரிசோதனை பண்றானுங்க பாரு. அப்போ செக் பண்றதுக்கு உள்ள உறுப்பு ஒண்ணு கூட இருக்காது, பிச்சுக்குன்னு வெளியே வந்துடும். கலக்குனியா? இரு, கலக்குறேன். அவசரப்படாத. கலக்குடி. நல்லா கலக்கு. இத நேரா ராஜி கையில கொண்டு போய் குடு. அவன் குடிக்கிற வரைக்கும் பக்கத்துல நில்லு. அதுல ஊத்துடி. நீரு ஊத்துறேன். ரொம்ப பறக்குற. ஊத்திட்டியா? அது சரி, ராஜுக்கு மட்டும் குடுக்க சொல்றியா? அவங்க அப்பனுக்கு வேணாமா? அவன கரெக்ட் பண்ணிட்டியா நீ? அடச்சி, வாய கழுவு. இத முழுசா ஒருத்தனே குடிச்சாதான் மேல போவான். 2 பேர் பிரிச்சு குடிச்சான்னு வச்சுங்க, அவ்வளவுதான், பேதி பிச்சுக்கும். ஓ, அப்படி வரியா? அப்போ புள்ளைய மேல தூக்கிட்டா அப்பா ஆட்டோமேட்டிக்கா ஊட்ட விட்டு வெளியே போயிடுவான்ற. நல்லா பிரிஞ்சுக்கினடி. சரி சரி, சர்க்கரை ஒழுங்கா கலந்துக்கினியா? குச்சி பாக்குறியா? தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு பேசுற? கொத்திக்கு நீரு. நான் போய் அவனுக்கு பிச்சுக்க ஊத்திட்டு வரேன். என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? மாவன இங்கதான் உட்கார்ந்துருக்கியா? இந்த பாலை மட்டும் நீ குடிச்சான்னு வச்சுக்கோ, உட்காரவே மாட்டேன். பரலோகம்தான். ராஜு ராஜு, ராஜு, என் மேல உனக்கு கோவமா? ஆனா உன் மேல எனக்கு கோவம். ஏன்? நீதான் மூலையில கட்டி இருக்குதுன்னு போய் சொல்லிட்டியே. நானா சொன்னேன்? எங்க நைனா தான் சொன்னாரு. எது எப்படியோ, உனக்கு உள்ள ஒண்ணுமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. அதான் உனக்காக ஸ்பெஷலா பால் காய்ச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேன். பாதாம் பால். நீ ஏன் எனக்கு பால் கொண்டு வர? கட்டிக்க போறவ பால் எடுத்துட்டு வராம வேற யாவ எடுத்துட்டு வருவா? என்ன சொல்ற நீ? ஆமா ராஜு, என்னைக்கு நான் உன்னை கண்ணால பார்த்தனோ அன்னைக்கு நீ என் மனசுக்குள்ள பூந்துட்ட. இது உன்கிட்ட சொல்லணும்னு நான் எவ்வளவு வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனா அதுக்குள்ள எசக்கு பிசக்கு ஆயிடுச்சு. நீ சொல்றது உண்மையா? சத்தியமா ராஜு. ஐயோ சாரி, வலிக்குதா? ஒன்ஸ் மோர். நீ சொல்றது உண்மையா? சத்தியமா ராஜு. பாரு ராஜு, உனக்காக பாலை ஸ்பெஷலா காய்ச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேன். இத குடி, மத்ததெல்லாம் யாருக்கும் தெரியாம நம்ம பேசலாம். என்ன நீ ஒரு மாதிரியா பாக்குற? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பால்ல விஷம் விஷயம் ஏதாவது கலந்துருப்பேன்னு சந்தேகப்படுறியா? நான் வேணா குடிச்சு காட்டுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உண்மையிலேயே விஷமா இருந்தா கூட பரவாயில்ல, உனக்காக பாலா நினைச்சு குடிச்சிடறேன். அப்படிலாம் சொல்லாத ராஜு, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்தது
பாதாம் எல்லாம் போட்டு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு அரைச்சேன். நீ மட்டும்தான் குடிக்கணும். ராஜு, உங்க அப்பனுக்கு இப்பனுக்கு கொடுத்து கழிச்சிடாத. குடி குடிக்கிட்ட. ராஜு, எல்லாத்தையும் இங்கே குடிச்சிடாத. மீதி எல்லாம் ஏசில போய் குடி, இல்லனா உடம்பு அழுகி போயிடும். என்னது? பால் கெட்டு போயிடும்னு சொல்றேன். 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாப்பேன், எல்லாம் பினிஷா இருக்கணும். பால் குடி. வரட்டா? அடாடாடா, என்ன லவ், என்ன கரிசனம். ச்சே, கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்படி உளுந்து உளுந்து கவனிக்கிறாளே பொண்டாட்டி மாதிரி. கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா ஐயோ, பாதாம் பால் இன்னொரு மட்டும் குடிப்போமே. என்னது வயிறு? నేనా రాజు, ఏంటి ఇలా ఉకాందుకుని ఇరుకురే? ఏంటి వెనకాగ ఏదైనా స్పెషల్ కొనందు వச்சிருக்கறானா? ஆஹா, பாதாம் பால். நான் பிட்ட ராஜுக்கு என் மேல என்ன ஒரு அன்பு. நைனா சாப்பிட்டு இன்னும் நல்ல புஷ்டியா இருக்கணும், இன்னும் பல கல்யாணம் பண்ணணும்னு இத கொண்டாந்து வச்சிருக்கான். ஒரே நைனா, இது எனக்காகத்தானே வச்சிருக்கிற, குடிக்கலாமா? குடிக்கலாமா అంటే பாட்டு பாடுతాడు. ஓஹோ, பாட்டு பாடிக்கிறே குடின்றான். వెరీ పవర్ఫుల్ మిల్క్. ఒరే నాయనా, ఒరే రారా రారా, ఒరే அது இல்லையா, என் தம்பினாலையும் அவன் பையனாலையும் சாமியாருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும். நீ என்ன பண்ற, சாமியார பத்திரமா பாத்துக்கோ. யோ, பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர பணத்தை கண்ணுல காட்டிருக்க இது வரைக்கும் நீயே தள்ளி வைக்கிறியா? அட யாரியா நீ? யோ, பணம் ஏன் சும்மா நச்சரிச்சுட்டு இருக்க? சொத்து என் பக்கம் மட்டும் ஏதாவது பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துறேன். இந்த சாமியார் கையெழுத்து போட்டு அத வக்கீலுங்கெல்லாம் பார்த்து சொத்தை மாத்தி அது உன் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள எனக்கு வயசாய் போயிருயா. மரியாதையா பணத்தை கொண்டாந்து கொடுத்துரு, இல்லன்னா சாமியாரோட கை கால் கட்டலாம் அவுத்து விட்டுருவேன். சரியா, நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறேன். எது 1000 ரூபாயா? யோ, நீ கொடுக்குற 1000 ரூபாய் சாமியாருக்கு சேவிங் பண்றதுக்கே பத்தாதியா? இத பார், மரியாதையா 25000 ரூபாய் பணத்தை கொண்டாந்து கொடுத்துரு. எது 25000? இல்லன்னா சாமியார கால்நடையா உன் இடத்துக்கு ஓட்டிட்டு வந்துருவேன். ஐயோ, அந்த மாதிரி ஒண்ணும் செஞ்சிடாதய்யா. இந்த பாரு, நீ கேட்ட பணத்தை என்ன அடக வச்சாவது கொண்டு வந்து கொடுத்துடுற. இப்ப நீ என்ன பண்றன்னா, தயவு செஞ்சு போனை கிளவை வச்சிருக்கியா? ஐயோ, 25000 ரூபாய் கேட்கறானே. நேத்து தான் 25000 ரூபாவை எஸ்தர் கிட்ட இருந்து வாங்கி முனுசாமிட்ட கொடுத்தேன். மறுபடியும் போய் கேட்டேன்னா எதுக்கு என்னன்னு கேட்பா. என்ன பண்ணலாம்? கொடுத்த முனுசாமி கிட்டே நைஸா அடிச்சிருவோம். அந்த பய பணத்தை இங்க எங்கேயாவது தான் வச்சிருப்பான். பிடிப்போம்.
இலைய கட்டி இருக்கிற உனக்கு கஷ்டமே கிடையாது. வச்சிருந்தே அப்படியே போகலாம் வரலாம். ஒரே தம்முடு, எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்திருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நீதான் ஹெல்ப் பண்ணணும். நான் உனக்கு 25,000 ரூபீஸ் கொடுத்தேன்ல, அது எனக்கு இப்ப கொடுத்தேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு நான் எஸ்கிட்ட இருந்து 50,000 வாங்கி கொடுத்துறேன். என்ன டேய், எல்லாருக்கும் ஒரே நிலைமையா இப்படி இருக்கும்னு நினைக்காத. நாளைக்கு உனக்கு பண கஷ்டம் வந்தாலும் வரலாம். அந்த நேரத்துல உனக்கு ஹெல்ப் பண்றது இந்த பிரதர் தான். அதான்டா சகோதரிசம். நீதான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது கஷ்டத்துல நுவேண்டி என்ன இப்படி ஓடுறான்? ஓஹோ, நம்மளை அவாய்ட் பண்றான் போல இருக்கு. பணத்தை இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான். அவன் வரத்துக்குள்ளேயும் நம்ம அடிச்சிடணும். எங்க என்னது? பாதாம் பாலு திறந்து வச்சிருக்கானுங்களே, ஈ விழுந்தா என்னத்துக்கு ஆகிறது? கீழே எல்லாம் கொட்டுவானுங்க. இந்த வீட்டில் ஒரு டம்ளர் பாலை குடிக்கிறதுக்கு நான் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். ஓசியில, அதுவும் என் பெட்ல குத்த வச்சு வேற உட்காந்துக்கிறானுங்க. பாதாம் பால் இவன் மட்டும் தான் குடிக்கணுமா? நான் குடிக்கிறேன் பாரு. இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். பாதாம் இப்படி பண்ணக்கூடாது. அப்படி போட்டு அரைச்சி தொட்டா மை மாதிரி இருக்கணும். அத பாலோட கலந்து இவ்வளவு பாதாம் பருப்பை பொடி பண்ணி அப்படி அப்படி தூவி கேப்ல ஆடைய போடணும். என்ன காலை கடன் மத்தியான கடன் ஆயிடும் போல இருக்க. இங்க உட்காந்தா இங்கேயே. தம்பு தம்பு, கொஞ்சம் 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 சீக்கிரம் வாணி. இல்ல, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். சீக்கிரம் பா. அசல்ட்டு ஒரு விஷயம். ఒరే నైనా, నన్ను పోయి వస్తాను. నేను పోయి వస్తాను రా. నైనా నైనా ఒకేదో వస్తాను. ఒరే కాస్ట్లీ వేస్ట్ రా, స్మైల్ అయితే. అయ్యా అన్నయ్యా రావయ్యా. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன். ஒண்ணு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெரியப்பாவுக்கு வயசாகுது இல்ல. அர்ஜென்ட் இருப்பா. நான் தான் கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க உன்னை யாரோ கூப்பிடுறாங்க பாரு.
இது எல்லா பாலையும் ஒருத்தனையா குடிச்சிட்டு பரலோகம் போவான்னு பார்த்தா மூதேவிங்க 3 பேரும் பங்கு போட்டு குடிச்சிட்டு இப்படி ஊட்டியா நார் அடிச்சு நிக்கிறானுங்களே. இப்பதாண்டி தெரியுது கொய்யாய திறந்தா ஏன் தண்ணி வரலன்னு. ஒரு டேங்க் தண்ணியை தீர்த்துட்டானுங்களே, இப்ப என்ன பண்ணுவானுங்க? அது ரொம்ப அவசியம். நீயும் ஐடியா வா. ஒருத்தி எனக்குள்ள